உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சுங்க? கிச்சனுக்கே வந்துட்டீங்க? இல்ல, எனக்கு தனியா உட்கார போர் அடிக்கதாதான். பாரதி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அம்மாவும் பாட்டியும் ரொம்ப பாவங்க. அவங்க எப்படி உங்களுக்கு? அவங்கள நீங்க பாத்தீங்களா? எங்க இருக்காங்க? எங்க இருந்தா என்னங்க, அவங்கள ஏன் வீட்டை விட்டு போக சொன்னீங்க? அன்னைக்கு எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்ததுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அப்ப என்ன கேட்காம என் விருப்பம் இல்லாம அவங்க என்ன வேணாலும் பண்ணலாமா? நான் அப்படி சொல்லல. அதான் இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. ஒரு ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு கொடுக்கறது தப்பு இல்லைல்ல? இன்னைக்கு தானே நீங்க எனக்கு ஃப்ரெண்டு, அன்னைக்கு இல்லல்ல. ஆனாலும் அவங்க அப்படி செஞ்சது தப்புதான். உங்களை புரிஞ்சுக்கவே முடியலங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், அதையும் தப்பா எடுத்துக்க கூடாது. சுதாகர் உங்க பர்சனல் லைஃப்பை பத்தி சொன்னாரு. தப்பு உங்க மேலேயா ஹஸ்பண்ட் மேலேயான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா உங்க குழந்தைங்கள மைண்ட்ல வச்சு சொல்றேன். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசி சமாதானமா வாழ பாருங்க. நீங்க எடுத்த முடிவும், நீங்க இத்தனை நாளா அவர் இல்லாம வாழ்ந்த வாழ்க்கையும் உங்களுக்கு சரியா தப்பான்னு தோணலன்னா அது பரவாயில்ல, அதை விட்டுருங்க. ஆனா இதுக்கப்புறமும் இப்படிதான் இருப்பேன்னு முடிவு பண்ணி நீங்க இப்படியே இருந்துடாதீங்க. ஏன்னா இதுல உங்க சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரும் இருக்கு. எல்லாமே இதுல தானே இருக்கு. உங்களுக்காக இல்லைனாலும் உங்க குழந்தைங்களுக்காவது ஒரு தடவை யோசிங்க. நிறைய தடவை யோசிச்சுட்டேன்னு தானே சொல்ல வரீங்க? சரி, எனக்காக இன்னொரு தடவை யோசிங்களேன். சரி, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. நீங்க காஃபிக்கு சக்கரை போட்டுப்பீங்களா மாட்டீங்களா? புரியுது பாரதி. நீங்க சுகர் போட்டே கொடுங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.